நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். குரு வக்கர நிவர்த்தி இந்த உலகத்தில் செய்யும் ஜாலங்கள் என்ன? நம்ம ராசி அடிப்படையில் என்னங்க நடக்குது? இந்த குரு வக்கர நிவர்த்தி பார்க்கணுமா? உலக அளவில் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமே குரு வக்கரம் பெறும்போதாங்க. குரு வக்கரம் பெற்றிருக்கும்போது நகையோட ரேட்டு என்னங்க கூடியிருக்கு? இந்த 4 மாதத்தில் ரேட்டு, அந்த ரேட்டை நம்ம வாழ்நாள் நினச்சி பார்த்துருப்போமா? வாங்குறதா கண்ணில் பார்க்குறதா? இதுதான் இது. சரி, இது மட்டும்தான் கூடிச்சா? விலைவாசி கூடிட்டே இருக்கே. அடிப்படை தேவையிலிருந்து சார் இடம் வீடெல்லாம் கண்ணில் நினைக்க கூட முடியாதுங்க, அப்படி ஆகிப்போச்சு. அப்போ வாங்குகிற அனைத்தும் விலைவாசி கூடுது. ரைட், இது மட்டுமா? கையிருப்பு பணம் கரையுதே. நிறைய பேத்துக்கு திருமண பேச்சுவார்த்தை வரைக்கும் தடை ஏற்பட்டது. இது அத்தனைக்கும் காரணம் குரு என்ற ஒரு சுபகிரகம் மாறி இருப்பது. சுபகிரகம் வந்தவுடனே இந்த குரு வக்ரத்தில் ஃபஸ்ட்டு குரு வக்ர நிவர்த்தி, சுக்கரன் உச்சம் பெறுது. சுக்கரன் உச்சம் பெறனால என்ன சார்? சுக்கரனுங்கிறது 16 வகை செல்வத்துக்கு அதிபதிங்க. குரு பணத்தை மட்டும் கொடுப்பாருன்னா சந்தோஷத்தை கொடுக்க. சுக்கரன் இருந்தால் தாங்க சந்தோஷம், குழந்தை பிறப்பு, தாம்பத்தியம் ரீதியாக ஹாப்பினஸ், மனசு சௌக்கியமாக இருக்குன்னா சுக்கரன் வேணும். நினைப்போம்ல, நம்ம ஏதோ ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒரு கேளிக்கை விடுதி போகிறோம் அப்படின்னா சுக்கரன் தேவை. சரி, அதிகாரம் நிர்வாகம் இதோட ராகக்கெதுக்குள் அனைத்து கிரகம் அடைபடுது. இந்த நேரத்தில்ங்க செல்வ செழிப்பு, லட்சுமி கடாட்சங்கள், சொத்து சுகங்கள், இடம் வீடு சம்மந்தப்பட்ட அமைய, பிஸ்னஸில் அதீத வளர்ச்சி ஏற்படைய, எதிரிகள் சம்மந்தப்பட்டது விலக, திருஷ்டி தோஷமாக இருக்கா, செய்வனையாக இருக்குமான்னு டவுட் வந்தது இல்லையா, அதற்குண்டான விடிவு காலம் என்ன, இது மாதிரி பலதரப்பட்ட பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசிகிட்டே இருக்கும், நடக்கலை. எல்லாமே நடக்கிற மாதிரி இருந்தால் தடைப்படுது. இதில் இந்த காதல் என்ற ஒரு விஷயம் திருமணமாக கூடுமா இல்லையா, இது பால. ரைட், இப்போ குரு வக்கர நிவர்த்தி வந்து உங்கள் ராசியில் 3ஆம் இடத்துலேருந்து 7, 9, 11 பார்க்குறார். 11 லாபஸ்தானம், 9 பாக்யஸ்தானம், 7ஆம் இடம் திருமணம் நிவர்த்தி ஸ்தானம். ஆக மொத்தம் நமக்கு இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி நல்ல காரியம் நடக்க வந்தாச்சு. அப்போ நமக்கு ராசிக்கு என்னங்க நடக்குது அதையும் பார்த்துட்டு நிச்சயமாக இது உங்கள் லைஃப்க்கு டேர்னிங் மூமெண்ட்டாக இருக்குது, மாற்றுக்கிறது இல்லை. ரைட், முழுமையாக உங்கள் ராசியை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் இந்த ரிஷபராசிக்காரங்க படாதபாடு பட்டதுங்கிறது இந்த குரு வக்கரம் பெற்றிருக்கும் போது தாங்க. எல்லாமே நல்லா இருக்குன்னாங்க, ஏங்க எங்களுக்கு நடக்கலை, கைக்கு வர மாதிரி இருக்குன்னு நடக்கலை. திருமண வாய்ப்பும் சரி, பொருளாதாரம் சரி, வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ்ஸு, எப்பா படாதபாடு பட்டோம் அப்படின்னாங்க. சார், இந்த வக்கர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் முழு சுபராக இருக்கும் பொழுது வளான்னு இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். முதல்ல ரிஷபம்னாலே ஈஸி டு அட்ராக்ட், மற்றவர்களை கவர்ந்தெழுக்கும் தன்மை உண்டு. இந்த ராசிக்கு பொறுமை அதிகம், ஆனால் மனதுக்குள் ஆழ்ந்த வைராகியம் உண்டு. இந்த ராசி தாங்க யூனிக்காக இருக்கும். பொறுமையும் இருப்பாங்க, வைராகியம், நான் நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அது உண்டு. கிரியேட்டிவிட்டி, ஆஹா, இந்த ராசிக்கிட்ட கலை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், மியூசிக் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்தும் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும், யூனிக்னஸ். இந்த ராசி ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சதுன்னு வைங்க, பர்ஃபெக்டாக, ஆகா இதுதாங்க எதிர்பார்த்தோம், இது நினைக்கவே இல்லையே, இவ்வளோ அழகாக செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. குடும்ப பாசம் அதிகங்க. ஏன்னா சுக்கிரன் உச்சம், பிறப்பால் உச்சம் பெற்றவர்கள் இவர்கள். பிறக்கும் போதே உச்சம் பிறந்தாங்க. ஏன்னா எங்கள் ராசிக்கு சுக்கிரன் வீட்டில் சந்திரன் உச்சம். அப்போ இயற்கையாக சுக்கிரன்கிறது நல்லது, சந்திரன்கிறது நல்லது. இந்த நேரத்தில் இன்னொன்று பலாபலன்னு பார்ப்போம். பொதுவாகவே இந்த ராசிக்கு இப்போது குருபலம் பெற்ற உடனே ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் பொருளாதார உயர்வு. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வு அடைய வாய்ப்புண்டு. சார், இத்தனை நாளாக எதிர்பார்த்துருந்த வர வேண்டிய பணம் வருகிற சூழ்நிலைகள். எப்படி சார் பணம் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று லோன் சம்மந்தப்பட்டதாக வரலாம், உங்களுக்குன்னு வர வேண்டிய பணம் வரலாம், அல்லது சம்பள உயர்வு ஏற்படலாம். பிஸ்னஸ் ரீதியாக நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வரக்கூடியது. ஒரு சில இடமோ ஏதோ ஒன்று விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், விற்று ஏதோ ஒரு வகையில் பணம் வருது. இன்னும் யூனிக்காக கூட பேசுவோம், பிரித்து பேசுவோம். ஆக பண தன்னிறைவு அடைய வாய்ப்புண்டு. அந்த பணத்தை வச்சு முதலீடு செய்ய, குடும்பத்துக்கு செய்ய, நல்ல சிறப்பான வாழ்க்கை அமைச்சிக்க அமையுது. சரி சார், வேலை எப்படி சார் இருக்கும்? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் 6, 8, 10ஆம் இடத்தை பார்க்குறார். சார், 6ங்கிறது வேலைக்கு போகின்ற அம்சம். முதல்ல வேலையில் மிகப்பெரிய மாறுதல். சார், நிச்சயமாக நடக்குமா? நிச்சயமாக உண்டு. நிறைய பேர் வேலை மாறணும், சம்பள உயர்வு வரணும், ஒரு இடத்துல இன்னொன்று பண்ணணும், கௌரவம் கிடைக்கணும். சும்மா செஞ்சுக்கிட்டே இருக்கும், சம்பளம் பண்ணல. இப்போ அரியர்ஸாக இருக்கலாம், ப்ரொமோஷனாக இருக்கலாம், அல்லது போனஸ் பாயிண்ட்டாக ஏதோ ஒரு வகையில் கொடுத்து உங்களுக்கு சம்பள உயர்வு வருகிறது. இந்த சம்பளம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்கள் மிகப்பெரிய மாறுதல், ஆண் பெண் இருவருக்குமே இருக்கும். சரி, 8ஆம் இடத்தை குரு பார்க்குது. 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், எதிர்பாராத பணங்கள், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, இன்சூரன்ஸ், இது போல். இப்போ உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கவங்களுக்கு சம்பளம் உயருதுன்னு அர்த்தம். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் லைஃப் பார்ட்னர் குடும்பத்தில் நிச்சயமாக அது ஒன்றா இருக்கும். அடுத்து இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த்தை பற்றி பேசணுங்க. ஏன்னா இந்த ராசிக்கு ஹெல்த்து சம்மந்தப்பட்டதில் மாறி ஒன்று மாறி ஒன்று, இதை பண்ணேன் திடீர்னு வந்தது, இது பண்ணேன் இது வந்தது. சார், நான் இப்போ தான் சார் வெயிட்டை குறைச்சேன்,
ஃபுட்டு கண்ட்ரோலில் இருக்கேன், இந்த டேப்லெட் சாப்பிட்றேன், இது கண்ட்ரோல் எல்லாமே தன் உடல்நிலையை பற்றி சரி செய்ததை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. நிச்சயமாக அது இன்னும் நல்ல முன்னேற்றம் அடைந்து மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் டப்பா மாதிரி வச்சுக்கிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வயசானவங்களாம். இல்லை பெரியவங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்டது, மிகப்பெரிய ஹார்ட் சர்ஜரியா, லங்ஸ் சம்மந்தப்பட்டதா, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையா, சார் கேன்சர் மாதிரி இருக்குது சார், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கோயில் பரிகாரம் கொடுத்து நிவர்த்தி பண்ண முடியும். மருத்துவம் கோயிலும் இரண்டும் செய்யும்போது நிச்சயமாக இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் பண்ண முடியுமா? நிச்சயமாக கேன்சருக்கு ஒரு இதே ரூலே இருக்குது. அந்த ரூல் இருந்தால் தான் கேன்சர். நிறைய பேர் சொன்னாங்க கொழுப்பு கட்டியாக கூட இருக்கலாம். இந்த மார்பு சம்பந்தப்பட்டதில் தொந்தரவு அனுபவித்தீர்கள், மாற வாய்ப்பு வந்திருக்கிறது யோகபலன். மருத்துவ முறையோ மாற்றி வெற்றி பெற வேண்டியது. என்ன பெயர் கொண்ட மருத்துவம் பார்க்கலான்னு கூட சொல்ல முடியும். ரைட் சார், திருமணம் எப்படி இருக்குது? திருமணத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சு ஜூன் நியரஸ்ட்டில் அற்புதமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்தது ஓகேங்க. ஜூன் நியரஸ்ட்டில் தான் ஒரு வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு திருமண யோகம் எட்டி மேலும் கொட்டுகின்ற யோகமாக வந்தாச்சு. இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, சார் திருமணம் நிச்சயமாக நடக்குமா? நிச்சயமாக. மனதுக்கு பிடித்த வரன் அதுதான் இங்கே இது. அப்போ உங்கள் ராசி 7ஆம் அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியமான 12 மற்றும் உங்கள் ராசிக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ என்னென்னா, உங்கள் வரன் நீங்கள் எதிர்பார்த்த வரன் இல்லைன்னு சொன்ன வரன் கூட வர வாய்ப்பு உண்டு. சரி பிஸ்னஸ் என்னங்க எதாவது பண்ணிடுவோமா? அப்படி சார் பிஸ்னஸ் தாங்க யோகம். பிஸ்னஸில் நிறைய பேர் 10க்குரிய பிறப்பால் தர்ம கர்மாதிபதி பெற்றவர்கள். 10க்குரிய 11 லாபம் உண்டு. ஆஃபர் போட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. உங்களுக்கு சங்கங்கள் சபையில் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு. இந்த நேரத்தில் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். ஆனால் பிஸ்னஸில் கூட்டாக தனித்த ஜாதக ரீதியாக பார்த்தா தான் தெரியும். இதில் மாணவர்கள் பற்றி சிந்தனைகள் இந்த ராசிக்கு வந்துட்டு மாணவர்களாக இருக்கலாம், கல்லூரி மாணவர்கள், இல்லை பேரண்ட்ஸாக இருக்கலாம். எஜுகேஷன் என்ன சேர்த்தலாம், இதை பற்றி இன்ஜினியரிங்கா ஆர்ட்ஸா, அண்ணா யூனிவர்சிட்டியா இல்லை ஐஐடியா, இது மாதிரி. இதில் ஒரு சிலர்லாம் என் பையனுக்கு பையனை பார்ப்பானா, இல்லை பேரம்பேத்தி பார்க்குற யோகம் இருக்கா, கல்யாணம் பண்ணுற யோகம் இருக்கா, இது மாறி 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 சிந்திச்சிட்டே இருப்பாங்க. ஆக மொத்தம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமானது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். என்ன அப்படின்னா, டாக்குமெண்டேஷன் விஷயம் ரொம்ப கவனம். சார் இடம் வீடு வாங்குறீங்க, 1க்கு 2 முறை வாஸ்துவோ பத்திரங்களோ வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்க வேண்டியது. பள்ளி கற்றுது உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. அப்போ டாக்குமெண்டேஷன் விஷயம் கேது என்ற கிரகம் இருந்து ஒரு மாறுதலை கொடுக்க வாய்ப்பு உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் லாபம் நிச்சயமாக உண்டு. வேலையாட்கள் மூலம் ஆதாயம் உண்டு. ஆக மொத்தம் சுப காரியமாக வந்திருக்கிறது. ரைட். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.